கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 27 அதனுடைய 5வது வசனம். என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன் என்று யோபு தன்னுடைய அந்த உபத்திரவமான சோதனை காலங்களிலே தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவன் எடுத்து கொள்ளுகிற உறுதியான நிலைப்பாடாக இருப்பதை நாம் காண முடிகிறது. அவன் சொல்லுகிறான், சூழ்நிலைக்காக அந்த சூழ்நிலைக்கு ஒத்தபடி என்னுடைய சுபாவத்தையோ நடக்கைகளையோ பரிசுத்த வாழ்க்கையோ நான் மாற்றிக்கொள்ளுவதில்லை. சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நான் சந்திக்கிற சவால்கள் எப்படிப்பட்டதான நிலைகளில் இருந்தாலும், நான் எதிர்கொள்ளுகிற மனிதர்கள் எப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர்களாக இருந்தாலும், அந்த காரியங்களை வைத்து அல்லது அந்த நிகழ்வுகளை வைத்து நான் என்னை தேவனுக்குரியவனாக இருக்கிற நான் என்னுடைய சுபாவத்தை மாற்றி ஒரு துன்மார்க்கனை போல நான் நடந்து கொள்ள விரும்ப மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி கொள்ளுவதையும் அதில் நிலைத்திருப்பதையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவன் சொல்லுகிறான், என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன் என்று சொல்லுகிறான். எனக்கு சூழ்நிலைகள் ஒருவேளை மாறி மாறி வந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நான் பற்றி கொண்ட விசுவாசம், நான் பற்றி கொண்ட பரிசுத்தத்தை எந்த சூழ்நிலைகளுக்காகவும் நான் சமரசம் பண்ணுவதற்கு தயாரில்லை என்று சொல்லி அவன் உறுதிப்பட சொல்லுவதை காண முடிகிறது. என்னுடைய உயிர், என்னுடைய ஜீவன் இந்த சரீரத்தில் இருக்கிறது வரைக்கும் அந்த உத்தமத்தை விட்டு நான் விலக மாட்டேன் என்று உறுதி பூண்டு கொள்ளுவதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தின் போக்கிலே, உலகத்தினுடைய சாயலிலே எந்தெந்த இடத்திலே எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, எப்படியெல்லாம் நெளிந்தும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தொடர விரும்புவோம் என்றால், பரிசுத்தத்தை குறித்தும் அல்லது தேவனை குறித்தும் பாரமற்ற கவலையற்றவர்களாக ஏதோ சூழ்நிலைக்கேற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு நம்முடைய வாழ்வை தொடருவோம் என்றால் அது உத்தம ஜீவிதம் அல்ல. வாழ்க்கையில் நன்மை இருந்தாலும் இல்லாமல் போனாலும், ஆண்டவர் ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காமல் போனாலும், நன்மையான காலங்களை கண்டாலும் தீமையான காலங்களை கண்டாலும், இந்த சரீரத்திலே ஆண்டவர் தந்த அந்த இரட்சிப்பின் சந்தோஷம் அந்த ஜீவன் இருக்கிறது வரைக்கும் கேடானவைகளை, பாவமானவைகளை, இச்சையானவைகளை, பரிசுத்தத்திற்கு விரோதமானவைகளை செய்து உத்தமத்தை விட்டு விலகி செல்லாதபடி சாகிறது வரைக்கும் உத்தமத்திலே நிலைத்திருக்க யோபு தீர்மானம் பண்ணி கொண்டது போல, இன்னைக்கு யாரெல்லாம் அந்த தீர்மானத்தை பண்ணி கொண்டு அதில் நிலைத்திருக்கிறார்களோ, யோபுவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விடுவித்த கர்த்தர் இப்படி தீர்மானத்தோடு வாழ்கிற தேவ பிள்ளைகளையும் விடுதலையாக்கி மகிமைப்படுத்துவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, யோபு அத்தனை சோதனைகள், அத்தனை இழப்பீடுகள், அத்தனை நஷ்டங்கள் வந்த பொழுதும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறி மாறி பேசி, மாறி மாறி நடந்து தன்னுடைய உத்தமத்தை விட்டு விலகி செல்ல அவன் விரும்பவில்லை. ஒருவேளை நான் இந்த சூழ்நிலையிலே சாக வேண்டியது இருந்தாலும் என் ஜீவன் பிரியும் வரைக்கும் நான் என் உத்தமத்தை காத்து கொள்வேன் என்று சொல்லி அந்த தீர்மானித்தலே நிலைத்து நிற்பதை நாங்கள் பார்க்கிறோமே. தேவனுடைய செயலின் முடிவு எவ்வளவு மகிமையாகவும் மகத்துவம் நிறைந்ததாகவும் இருக்கிறதையும் எங்களுக்கு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, நாங்கள் இந்நாட்களிலே பெற்றுக்கொண்ட உத்தம ஜீவிதத்தின் வாழ்வை சூழ்நிலைக்கேற்றபடி, மனிதனுக்கேற்றபடி, இடங்களுக்கு ஏற்றபடி மாற்றி அந்த இரட்சிப்பை நாங்கள் கேவலப்படுத்தாதபடி அந்த உத்தமத்தை காத்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தருடைய கிருபையினால் முடிசூட்டும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.